ராஜஸ்தானில் மனைவியே தனது கணவரை அடித்து கொன்று சாலையோரம் எரித்த சம்பவம் கொலை நடுங்க வைத்துள்ளது. ரகசிய காதலனுடன் சேர்ந்து கொலைபாதக செயலில் ஈடுபட்டவர் சிக்கியது எப்படி? முறை தவறிய உறவை கண்டித்த கணவரை கொலை செய்து மனைவியே சாக்கு மூட்டையில் கட்டி இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற பதைபதைக்க வைக்கும் காட்சிதான் இது. சிசிடிவியில் சிக்கியவர்கள் தீவிர விசாரணைக்கு பின் போலீசில் வசமாக மாட்டியிருக்கிறார்கள். நடந்தது என்ன? ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சுற்றுவட்டார சாலை பகுதியில் பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் இறந்தது காய்கறி வியாபாரியான தனலால் ஷைனி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரின் மனைவி கோபாலி தேவியை பிடித்த போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. தீனதயாள் என்பவருடன் கடந்த 5 ஆண்டுகளாக கோபாலி தேவி முறை தவறிய உறவில் இருந்து வந்துள்ளார். இதை அறிந்த ஷைனி தனது மனைவியை கண்டித்துள்ளார். இருந்தபோதும் அதை பொருட்படுத்தாத கோபாலி தேவி தனது ரகசிய காதலனை சந்திப்பதை நிறுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் இருவரும் கடையில் ஒன்றாக இருப்பதை பார்த்ததும் தனலால் ஷைனி கடும் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த கோபாலி தேவி மற்றும் தீனதயாளும் சேர்ந்து ஷைனியின் தலையில் இரும்பு ராடால் பலமாக தாக்கியதில் அவர் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். பின்னர் மயக்க நிலையில் இருந்தவரை கயிற்றால் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கோபாலி தேவி தீனதயாளும் சேர்ந்து ஷைனியின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் அம்பலமானது. ஊருக்கு ஒதுக்குப்புறம் சுற்றுவட்டார சாலை பகுதி அருகே ஷைனியின் உடலை எரித்ததாக கோபாலி தேவி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதையடுத்து கோபாலி தேவி மற்றும் தீனதயாளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மனைவியே தனது ரகசிய காதலனுடன் சேர்ந்து கணவரை அடித்து கொன்று சாலை ஓரம் எரித்த சம்பவம் ராஜஸ்தானில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.